உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களை, ராசி பலன்களை பார்த்து கொண்டிருந்த நீங்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை வைத்து உங்களுடைய லக்னத்திலிருந்து 2ஆம் இடம், நேற்றைய லக்னத்தில் என்ன கிரகம் இருக்குன்னு பார்த்தோம். 2ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குது? கிரகமே இல்லைன்னா பிரச்சனை இல்லை, அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா 12 கட்டங்களிலையும் கிரகம் வராது. இருக்கிறதே 9, லக்கணத்தை சேர்த்தா 10. லக்கணம் தான் பூமி, சரிங்களா? அப்போ 10 கிரகங்கள் அல்லது 10. அந்த 10க்கு இன்னும் 2க்கு எங்கே போகிறோங்க? அது உங்களுக்கு பார்த்து குழப்பிக்க வேண்டாம். 2ஆம் இடத்தில் எந்த கோலும் இல்லை என்றால் அவருடைய பேச்சு அல்லது அவருடைய செல்வம், சேமிப்பு, அதே மாதிரி அவருடைய ப்ரெசன்டேஷன், அப்பேரியன்ஸ் அப்படிங்கிறதுலாம் நார்மலாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ ஒரு நல்ல தண்ணி இருக்குது, நல்ல தண்ணீர், சரிங்களா? அதில் கொண்டு போய் ஒரு நிறம், நீல நிறத்தை தூக்கி போட்டிங்கன்னா நீல நிறமாக மாறுது. அடுத்தது பச்சை நிறம் பவுடரை போட்டிங்கன்னா பச்சையாக மாறுது. தண்ணீருங்கிறது அதுக்கு நிறம் கிடையாது. அப்போ அந்த நிறம் இல்லாத அமைப்பு எந்த இடத்துல லக்கணத்தில் இருந்தால், நான் நேற்றையே சொன்னேன், எனக்கு எந்த விதமான ஒரு காழ்ப்புணர்ச்சிகள் கிடையாதுன்னு சொன்னேன். லக்கணம் அப்போ 2ஆம் இடம்னா பேச்சு. அப்போ 2ஆம் இடம் பேச்சு, ஆர்குமெண்ட். அப்போ 2ல் ஏதாவது ஒரு கோள் இருந்தால் தான் தீவிரத்தன்மையை ஏற்படுத்தும். 2ஆம் இடத்துல எந்த கோளுமே இல்லைன்னா நோ ரியாக்ஷன். அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்ப்பாங்க. அவங்க யார்கிட்டையும் ஒரு சிலர்லாம் பார்த்துனோம்னு வைங்களேன், அங்கேருந்து 2ஆம் இடத்துல இடக்கு முடக்கான கிரகங்கள் இருக்கிற ஆளுங்க வந்ததுன்னு வைங்க, அங்கேருந்து பேச ஆரம்பிச்சுன்னா அவர்கிட்ட வாயை கொடுத்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அது என்னென்னா, இப்போ குருவும் சனியும் 2ல் இருக்குது. அப்போ 2ல் குரு கடவுள் இருக்குன்னு வாதாடுவார், அதே 2ல் சனி இல்லைன்னு வாதாடுவார். என்ன பண்ணுவீங்க? அப்போ அவர்கிட்ட போய் காட் கிரேஸ் அப்படின்னா என்ன காட் கிரேஸு? அப்போ 2ஆம் இடத்துல சனி அவருக்கு கடவுளே இல்லைங்க அப்படின்னா என்ன உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்கல்ல. இதெல்லாம் என்ன காரணம்? இந்த பதிவில் 2ஆம் இடத்துல என்னென்ன கோள்கள் இருந்தால் அவங்களுடைய பேச்செல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்த பதிவில் 2ல் மிக்சிங் கிரகங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட பல கிரகங்கள், அதுதான் மிக டிஃபிகல்ட் அண்ட் டேஞ்சரஸ். அந்த 2ஆம் பாவகம் அது எல்லாத்தையும் கெடுத்து விட்டுரும். அதை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவில் இப்போ 2ஆம் இடத்துல எந்த கிரகமே கிடையாது. இதான் ஒரு லக்கணம். இது ஒரு உத்தேச லக்கணம். உங்களுக்கு எது வேணாலும் லக்கணமாக இருக்கலாம். எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்திற்கு 2ஆம் இடத்துக்கு போங்க. அதில் அந்த 2ஆம் இடத்துல யார், எங்கு, எப்படி, இதெல்லாம் நீங்கள் இப்போ ஆராய்ச்சி பண்ண முடியாது. எங்கிருந்து, இதெல்லாம் பலன்கள் சொல்லும் பொழுது எங்களுக்கு யூஸ் ஆகும், ஜாதகம் பார்க்கும்பொழுது யூஸ் ஆகும், சரிங்களா? இப்போ இந்த 2ஆம் பாவகம் அப்படிங்கிறதுல எந்த கோள்களும் இல்லாதவர்கள் பாக்கியவான்கள், பிரச்சனையே இல்லை, அவங்களால எந்த துன்பமும் இல்லை. ஆனால் 2ஆம் வீட்டுக்கு அதிபதி 6, 8, 12 மறையக்கூடாது. அது அப்புறமா அது நேற்று பார்த்தோம் பழைய அந்த வீடியோவில். எந்த பாவாதிபதி எங்கே இருந்தாலும் என்ன பலன். இப்போ 2ஆம் இடத்துல சூரியன் இருக்குது சார். 2ல் சூரியன் இருக்கலாமா? பொதுவாக இயற்கை பாப கிரகம், குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் இருப்பது அவ்வளோ சிறப்பில்லை. இருந்தால் பணம் செலவாகும். அதே மாதிரி 2ஆம் இடம்ங்கிறது அவருடைய பேச்சு கொஞ்சம் அதிகாரமாக இருக்கும். அதே மாதிரி ஆற்றல் மிக்கதாக இருக்கும். அதீத தன்னம்பிக்கையாக பேசுவார். உண்மைத்தன்மை இருக்கும். ரகசியம் தங்காது. வெளிப்படையானவர். ஸ்ட்ரிக்டாக இருப்பார். சில நேரங்கள் அதிகாரம் பெற்ற அந்த பேச்சினால் குடும்பத்துக்குள்ளார பிரச்சனைகள், வேலை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனைகள், வெளியில் போகிற இடத்துல அதிகாரம் பண்ணும்போது தேவையில்லாத பிரச்சனைகள். ஒரு இடத்துல ஒரு சிக்கல், ஒரு சம்பவம் நடக்குதுன்னா இவர் அங்கே போய் நின்னார்னா உடனே அங்கே இவர் கொஞ்சம் பஞ்சாயத்து பண்ணுவார். அப்போ அவங்க நீ யாரியா அப்படின்னு குறுக்க வருவாங்க. அப்போ இவர் அதுக்காக சண்டை கட்டிட்டு நிற்பார். அப்போ சூரியன் இருந்தால் இந்த நிலை. சார் சந்திரன் இருந்தால் எப்படி சார்? சந்திரன் நிலையற்ற தன்மை, செல்வம், சேமிப்பு அற்ற தன்மை, பேசியது மறந்து போகுதல். நான் அன்றைக்கி சொன்னேன், நீங்கள் தானே சார் அன்றைக்கி சொன்னீங்க, என்னை திட்டினீங்க. நான் எப்போ திட்டினேன்?
இது யாராக இருந்தாலும் சரி. நான் எப்போ திட்டினேன், 2ல் சந்திரன் இருந்தால் பேசுனது மறந்து போகும், சில நேரத்தில் பேச்சுக்கள் தடுமாறும். இதனால் 2ஆம் இடத்துல செல்வங்கள் சேமிக்க முடியாது, வாக்குறுதிகள் காப்பாற்ற முடியாது. கொடுக்குற வாக்குறுதிகளை சரியாக கொடுக்க வேண்டும். இப்போ அடுத்தது செவ்வாய். இந்த செவ்வாய் அப்படிங்கிறது தான் வீரியத்துக்கு உண்டானவன். வாய் சொல்லில் வீரம் வேண்டும். 2ல் செவ்வாய் உள்ளவன் வெடுக்கென்று பேசுவான். 2ல் செவ்வாய் நடிக்க தெரியாது, உண்மைத்தன்மையை உடைத்து பேசுவான். அதே மாதிரி பேச்சில் வல்லவன். சில நேரங்களில் கிரக சேர்க்கைகள் முரண்பாடாக இருந்தால் முரண்பாடாக பேசுவார்கள். அப்போ எனக்கு 2ல் செவ்வாய் இருக்குது, ஏன்னா நான் ஒவ்வொரு பாவகத்திலையும் என் கிரகத்திலையும் இணைச்சி சொல்கிறேன். அப்போ அனுபவங்கள் எனக்கு 2ல் செவ்வாய் இருக்கிறதுனால வெளிப்படையாக பேசுகிறது, எதையுமே ரகசியமாக மனசில் வச்சுக்கிறது இல்லை. பொய் பேச தெரியாது, நடிக்க தெரியாது. செவ்வாய் உங்கள் லக்னத்திற்கு யாருன்னெலாம் பார்த்து சொன்னோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். பட் அது உங்கள் ஜாதகத்தை தான் பார்க்கணும். இந்த லக்னத்திற்கு செவ்வாய் விரையாதிபதி 2ல் இப்படி எடுப்போம். இதான் இங்கே யார், எப்படி, எங்கிருந்து. 12 கூடியவன் 2ல் பாவக அடிப்படையில் எடுக்கணும். 2ல் செவ்வாய்ங்கிறது எடுக்கணும். 2ல் செவ்வாய் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்காங்கங்கிறது அடுத்தது எடுக்கணும். இது மாதிரி வரும்பொழுது இந்த ஜோதிடம் எவ்வளோ அற்புதமான ஒரு சூத்திரங்கள் அடங்கி இருக்கிறது என்பதை வியப்பாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் எனக்கு 2ல் செவ்வாய், எனக்கு விரையாதிபதி 2ல் இருக்கும். எனக்கு 2ல் செவ்வாய் இங்கே இந்த லக்கணத்துக்கு விரையாதிபதி 2ல், இப்போ சேமிக்கவே முடியாது. அப்போ 2ல் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கும். உச்சம் பெற்ற செவ்வாய் அவன் பொய் பேச மாட்டான். இந்த மாதிரி எடுக்கணும். உச்சமா, நீச்சமா, நட்பா, பகையா, இதெல்லாம் எடுக்கணும். இப்போ ரேண்டமாக பார்ப்போம். 2ல் செவ்வாய் உண்மையானவன், வெளிப்படையாக பேசுவான், கோபக்காரன், துடுக்குத்தனமான வசனங்கள் உடையவன் சொல்லுவாங்க, ஹார்ஷாக பேசுவான். ஆனால் நான் பேசுகிறது இல்லையே, அப்போ என்ன நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு பார்க்கணும்ல. அது மாதிரி 2ல் செவ்வாய் செல்வங்கள் சேமிக்க முடியாது, செலவாளி, அதீதமாக செலவாகும். அடுத்தது புதன். இந்த லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 2 5 கூடையவன் புதன், நல்ல ஆட்சி. 2ல் ஆட்சி பெற்ற புதன் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல மாற்றத்தையும் தரும். அதே மாதிரி அறிவார்ந்தவர், இதை தான் உங்களுக்கு சரஸ்வதியே நாக்கில் இருக்கிறதாக சொல்லுவாங்க. அந்த 2ல் புதன் இருக்கிறது நல்ல அமைப்பு. அது அறிவார்ந்தவர், புத்திசாலி, ஆசிரியர், அதே மாதிரி எல்லோருக்கும் பயனுள்ளவராக இருப்பார். அப்படிங்கிறது தான் 2ல் புதன் உள்ளவங்களுக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது புதனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குரு. புதன் அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், அதுக்கப்புறம் வியாழன், குரு. இந்த குரு இருக்கிறது நல்ல அமைப்பு. இவங்க பேசும்பொழுது எப்போதுமே நல்ல விதமாக அந்த உண்மைத்தன்மை, வெளிப்படையான பேச்சு, நேர்மையானது, சேவிங்ஸ் அற்ற தன்மை, அப்போது உண்மைகளை மறைக்க முடியாமை, நல்ல வசனங்கள் பேசுதல், நல்ல அட்வைஸ் பண்ணுறது, நல்ல வாழ்த்தக்கூடியது, அறிவுரை சொல்லக்கூடியவர், ஆலோசகர், நல்ல ஆசிரியர், ஜோதிடர், நல்ல குருமார்கள், இப்படியாக இருப்பாங்க. இது லக்ன ரீதியாக கொஞ்சம் மாறுபடலாம். அந்த குரு இருக்கக்கூடிய நிலையில் மாறுபடலாம். குரு இருக்கக்கூடிய யார், எங்கேருந்து. இப்போ இந்த லக்கணத்துக்கு 8 கூடையவன் லக்கணத்தில் 2ல், இதான நேற்று இந்த வீடியோ எடுத்தோம். 8 கூடையவன் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடாது பாவக ரீதியாக. இப்போ கிரகங்கள் இருந்தால் என்ன பலன்னு பார்த்துட்டு இருக்கோம் பாருங்கள். அடுத்தது சுக்கிரன். 2ல் சுக்கிரன் இருக்கக்கூடியவர்கள், என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். பேச்சில் ஒரு இனிமை இருக்கும். பேச்சில் ஒரு சிரித்து கொண்டே பேசுவார்கள். பேச்சினால் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பாங்க. பேச்சு எப்போதுமே மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். அதே மாதிரி நல்ல நகைச்சுவையோடு பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. எல்லாரையும் சிரிக்க வச்சுருவாங்க. பேச்சினால் எல்லாரையும் ஆழ்த்திடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் படித்த ஏதோ ஒரு நூலில் விவேகானந்தருக்கு வாக்கு ஸ்தானத்தில் சுக்கிரன், அவருடைய பேச்சில் எல்லோரும் மயங்கி நிற்பார்கள். அவ்வளோ ஆக்ரோஷமாக நல்லாயிருக்கும் பேச்சு. அப்போ 2ல் சுக்கிரன் இருக்கிறது நல்ல விஷயம். இந்த லக்கணத்துக்கு எப்படி சொல்லலாம்னா
இந்த லக்னாதிபதியே 2ல். இவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் பாவக அடிப்படையில் பேசுவார். அடுத்தது சனி. பொதுவாக 2ஆம் இடத்தில் சனி இருப்பது கொங்கு மண்டலத்தில் வாக்கு சனி கோப்பை கெடுக்கும். அந்த கோப்பு என்பது நம்ம பேசும் பொழுது அந்த கவனம் தேவை. 2ஆம் இடத்து சனி நல்ல அட்வைஸ் பண்ணுவாங்க. தான் இவங்களுக்கு தான் அந்த ஒரு செயலில் தவறு தெரியும். ஒரு பொருளை எடுத்து அதை க்ளீன் பண்ணி தொடச்சி கரெக்டாக வைக்காமல் இப்படி வைக்கிறியேன்னு கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்? எதிராளிக்கு அவனுடைய மைண்டு அவ்வளோதான். பட் அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க இன்னும் சண்டைக்கு வருவாங்க. அந்த சனி சும்மா இருக்காது. வாக்கில் சனி ஒரு குற்றங்களை கண்டித்து கேட்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் குற்றங்களை கண்டித்து நேர்வழிப்படுத்தலான்னு பேசினோம்னா நாட் நீட் யுவர் அட்வைஸ் அப்படிம்பாங்க. அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, 2 லட்சணி அப்படியே கமுக்கமானவர், அமைதியானவர், தேவையென்றால் பேசக்கூடியவர், தேவையில்லை பிடித்தால் பேசுவார், மௌனம் சாதிக்கக்கூடியவர், ரகசியமானவர். இந்த மாதிரி இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. எப்போ பேச ஆரம்பிக்கிறோன்னா அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்து புதன் சாரத்தில் இருந்ததுன்னா நல்லா பேசும். இது ராகு சாரத்தில் இருந்ததுன்னா நல்லா ஆர்குமெண்ட் பண்ணும். இங்கே குரு சாரத்தில் இருந்ததுன்னா அமைதியாக இருக்கும். செவ்வாய் சாரத்தில் இருந்ததுன்னா எங்கே பேச ஆரம்பித்தாங்களோ அது பஞ்சாயத்து சிக்கலில் தான் முடியும். அவர் 2ல் சனி இருக்கக்கூடியவர்கள் பேச்சில் கவனம் தேவை. அடுத்தது ராகு. 2ல் ராகு இருக்கக்கூடியவர்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் 2ஆம் இடம் செல்வம். இவங்களுக்கு அந்த திசை நடந்ததுன்னா நிறைய லாட் ஆஃப் மணி வரும். அதை சேவிங்ஸ் பண்ண கற்றுக்கணும். ராகு பேராசை பிளானட், பிரம்மாண்டம். பேச்சில் ஒரு கவர்ச்சி இருக்கும், பிரம்மாண்டம் இருக்கும். அப்படியா இப்படியானலாம் பேசுவாங்க. அந்த திசை நடக்கும்பொழுது அதை கவனமாக பார்க்கணும். 2ல் ராகு இருக்கக்கூடியவர்கள் பிடிவாதக்காரர்கள், நல்லா ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க, நல்லா வாக்குவாதம் செய்யக்கூடியதில் வல்லவர்கள். எப்பப்பயோ நடந்த சம்பவங்கள்லாம் எடுத்து கரெக்டாக வச்சுட்டு பேசும்போது அதை எடுத்து முன்னாடி வச்சு பேசுவாங்க. சட்டசபையெல்லாம் பேசுகிறாங்கல்ல, 1967 இது உங்கள் ஆட்சியில் இது பண்ணீங்க, 72 இந்த ஆட்சியில் இதெல்லாம் செஞ்சீங்க, நாங்கள் இதை பண்ணியிருக்கோம். அப்போ எதிராளிகள் என்ன ஆகிடுவாங்கன்னா ஸ்டன் ஆகிடுவாங்க. என்னடா புட்டு வைக்கிறாங்களே அப்படின்னு. அதே 2ல் கேது இருந்ததுன்னா 2ஆம் இடத்து கேது, வாக்கையில் கேது. இது ஞானம், உபதேசம், அந்த தத்துவார்த்தமாக பேசுவாங்க. ஏன்னா அந்த பேச்சிலே ஒரு தத்துவம் இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது, இவங்கள்ட்ட நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதுதான் பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம சொன்னபடி கேட்க மாட்டாங்க. சேவிங்ஸில் கவனம் செலுத்தணும். கேது திசை வரும்பொழுது குடும்பஸ்தானத்தில் கவனமாக இருக்கணும். பொதுவாக கேது 2ஆம் இடத்துல இருக்கும்போது ஃபிலாசபி, அது குடும்பஸ்தானம், பேச்சு ஸ்தானம். புரிஞ்சுதுங்களா? ரேண்டமாக சொல்லியிருக்கேன் 12 லக்கணத்துக்கும். அதே மாதிரி அடுத்தது என்ன செய்வோம்னா 2ஆம் இடத்துல கூட்டு கிரகங்கள் இருந்தால் எப்படி இருக்கும்? இப்போ எனக்கு நாக்கில் செவ்வாயோட ராகு சேர்ந்துருக்கும், அதனுடைய விளைவு என்ன? அதே உங்களுக்கு 2ல் செவ்வாயோட குரு சேர்ந்துருந்தால் எப்படி இருக்கும்? சனி சேர்ந்துருந்தால் எப்படி இருக்கும்? இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்டு. மீண்டும் நம்ம இதே மாதிரி நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்கள் முனைவர் ஆலயம் ஜெய் சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.